சமைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி ரொம்ப அருமையான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி நட்ஸில் இனிப்பு சேர்க்காம அவ்வளோ சுவையாக ஹெல்த்தியாக லட்டு செய்ய போகிறோம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன். சட்டியை வச்சாச்சு. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோங்க. நெய் சேர்த்து உருகினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இந்த பருப்பை ஒன்று நீங்கள் வாசனை வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறணுன்னு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய்யில் ஜஸ்ட்டு அந்த பருப்பு கலந்துட்டு அடுத்தடுத்து பொருட்களை சேர்க்கும்போது எல்லாமே ஈவனாகவே வறுபடும். இப்போது நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போது பாதாம் பருப்பு நெய்யில் ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கடலை சேர்க்குறேன். கடலை கொஞ்சம் வறுபடணும். அதனால ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் தான் வச்சுக்கணும் அடுப்பை. ஏன்னா பொருள் பார்த்திங்கன்னா கறியிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா ஒன்றா வறுத்து கூட நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதுவும் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுப்பை பார்த்திங்க அப்படின்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம் பண்ணி தான் நான் வறுத்துட்ருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. அடுத்து பொட்டுக்கடலை, அது ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா பொட்டுக்கடலை மொறுமொறுன்னு தான் இருக்கும். இப்போ அடுத்து எள்ளு சேர்க்குறேன். எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எள்ளு சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். எள்ளு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. இதில் நட்ஸு எல்லாமே ஒரு சத்துக்கள் உள்ளது. இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாமே வறுபட்டுருச்சு. எள்ளு அது நல்லாவே வாசனையும் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இனிப்புக்கு பார்த்திங்கன்னா இதை தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு பேரிச்சம்பழம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இனிப்புக்கு வெல்லம் தூள் மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைச்சிட்டு கடைசியாக சேர்த்து பொடி பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போது இதை இந்த அடுப்பில் இந்த சட்டியில் உள்ள ஹீட்லேயே பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சாஃப்டான பேரிச்சம்பழம் தான். அதனால் ஈஸியாக கிரைண்ட் ஆகிடும். இப்போ இது எல்லாமே லைட்டாக ஒரு 5 நிமிஷம் இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ண வேண்டியதான். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் இது ஆறட்டும். இப்போது இன்னும் ஒரே ஒரு பொருள் நான் வறுக்கலை, அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சூரியகாந்தி விதைகளை ஜஸ்ட்டு கொஞ்சமாக தான் இதில் சேர்க்குறேன். அதையும் சேர்த்துட்டு இது ஜஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அப்படியே கொஞ்சம் லைட்டாக பார்த்திங்கன்னா நிறம் மாறணுன்னு எடுத்துடலாம். இது பச்சையாக உள்ள சீடு தான். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்த உடனே அதை எடுத்துக்கலாம். இதையும் வறுத்தாச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை இது மிக்ஸி ஜார்லேயே எல்லாமே ஒன்றா சேர்த்து இதை பொடி பண்ணிடுங்க. அதாவது பவுடராக நல்லா அரைச்சிடுங்க. இப்போது நான் சட்டியை வச்சுருக்கேன். இது ஆன் பண்ணல அடுப்பெல்லாம். இதில் ஜஸ்ட் அந்த ஹீட்லேயே ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த நெய்யில் பார்த்திங்க அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையாக உருட்ட வேண்டியதான். இப்போ இதில் எல்லா பவுடரையும் நம்ம அரைச்சதெல்லாம் நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் கடைசியாக பார்த்திங்கன்னா கசகசா சேர்க்க போகிறேன். அது எப்படின்னா தோசைக்கல்ல கொஞ்சம் லைட்டாக இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல ஹீட் ஆனோன்னே கொஞ்சமாக அதாவது இந்த கசகசா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த கசகசாவை லைட்டாக வறுக்கணும். இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக பார்த்திங்கன்னா மேலே கடுகு மாதிரி தாளிக்கிற மாதிரி கொஞ்சம் வெடித்து வரும்.
ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த நட்ஸில் வந்து இந்த பவுடரில் அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறணுன்னு நம்ம உருண்டையாக பிடிச்சிட வேண்டியது தான். இப்போது நம்ம உருண்டையாக பிடிச்சிடலாங்க. இது டக்கு டக்குன்னு ஈஸியாக பிடிச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருக்குது. கொஞ்சம் கூட இனிப்பு போடலை. ஏன்னா நம்ம சேர்த்துருக்க கடலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலை, பாதாம் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸி ஜாரில் ஓட விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து வெண்ணெய் மாதிரி கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு, பட்டர் டேஸ்ட்டெல்லாம் வரும். அதோட பேரிச்சம்பழமும் போட்டிருக்கோமா, அதனால் இது ரெண்டுமே நல்லாவே இனிப்பு பயங்கரமாகவே வரும். அதனால் இதில் இனிப்பே சேர்க்கவே தேவையே இல்லை. பார்த்திங்கன்னா சூப்பராகவே உருட்டை வந்துடும். நெய் கூட நம்ம சேர்க்கணும்னு தேவையில்லை இந்த மாவில். ஜஸ்ட்டு வாசனைக்கு நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக உருண்டையாக உருட்டியாச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்காக அதில் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியாக ஒரு உருண்டை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், பயங்கரமாக ஸ்வீட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வாரம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த நட்ஸ் பால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.